வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் நாம் சொல்லும் செய்திகள் என்ன ஒன்றா பார்க்கலாம். முதல் செய்தி, செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் தாக்கல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உடனே போட்டார். அவர்கள் முன்ஜாமீன் தாக்குதல் பண்ணுறதுக்கே இந்த அரசாங்கம் இடம் கொடுத்துருக்க கூடாது. விஜய் அரசாங்கத்தில் இன்னும் தவறுகள் நடக்குது, சரியாக தெரியலை. இந்த மாதிரி கேஸை எப்படி டீல் பண்ணணும், அதாவது ஒருத்தர் மேலே எஃப்ஐஆர் போட போகிறோம், ஒருத்தரை கைது பண்ண போகிறோங்கிறத ரகசியமாக வைக்கணும். கருணாநிதியெல்லாம் கைது பண்ணும்போது வர அவருக்கு தெரியாது. 2001 அவ்வளவு ரகசியமாக வச்சுருந்தாங்க. நைட்டு 2 மணிக்கு போய் வீட்டில் பிடிச்சாங்க, 1 மணிக்கு. அப்போ தான் அவருக்கு எஃப்ஐஆர் அப்படிங்கிறதே தெரியும். இப்போ சாதாரண வழக்குகளில் கூட அவர்கள் ஸ்டாலின் ஆட்சி இருக்கும்போது வெளியிலே சொல்ல மாட்டாங்க. திடீர்னு வீட்டுக்கு போகும்போது என்கொயரி வாங்கன்னு கூப்பிடுவாங்க. கைது அப்படின்னு அர்த்தம், எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் செந்தில் பாலாஜி விஷயத்தில் நேற்று நடந்தது என்ன, ரெய்டு முதல்ல சுதாரிச்சிட்டார் அவர். ரெய்டு நடக்கும்போதே அங்கே ஆன்டிசிபேட்டுக்கு பெயில் போட்டான் ஹைகோர்ட்டில். இன்றைக்கி வர்ற மாதிரி முதல்ல ரெய்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதெல்லாம் எஃப்ஐஆரில் மொத்தம் 7 அக்யூஸ்டு அதெல்லாம் சொல்லிட்டாங்க. அதில் முதல் அக்யூஸ்டு இவர், அதெல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களே முன்ஜாமீன் எடுப்பதற்கு வாய்ப்பு கொடுக்குறார்கள் அக்யூஸ்டுக்கு. இது வேறு ஆட்சியில் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இது தவறு அப்படிங்கிறத விஜய் ஆட்சிக்கு சொல்ல விரும்புகிறேன். விஜய் இதில் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த விஎன்டிசியில் இருந்த அதிகாரிகள் சரியில்லை. இவ்வளவு ரகசியமாக வைத்திருக்க வேண்டிய ஒன்றை எவ்வளவு வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. வெளிப்படையாக சொல்லும்போது அக்யூஸ்டுங்கள்லாம் அப்படி தான் வாங்குவாங்க. இதுக்கு முன்னாடி தாவேக்கா ஆட்சியை கவிழ்க்கும் விஷயத்திலும் அப்படி தான். முன்ஜாமீன் அவரை எடுத்துகிட்டு போயிட்டார். நடு இரவில் அவரை கைது பண்ணியிருக்கோம். இதெல்லாம் உங்களுடைய அணுகுமுறையிலே தவறு, மாற்றிக்கொள்ளுங்கள். அப்போ தான் நாட்டுக்கு நல்லது. ஏன்னா சாதாரண குற்றம் இல்லை. யூடியூப்பில் பேசணுன்னா சாதாரண குற்றம். இது அப்படி இல்லை. டாஸ்மாகில் 100 கோடி அளவுக்கு நஷ்டத்தை விளைவித்திருக்கிறார் அரசாங்கத்திற்கு. அப்போ குற்றச்சாட்டு 100 கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு. அப்போ சாதாரண குற்றச்சாட்டா? இதெல்லாம் வெளிப்படையாக தெரிய வைக்கலாமா? வெளியிலே தெரியாமல் அரெஸ்ட்டு நைட்டு 2 மணிக்கு தூக்க வேணாமா? அதனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு, அவர் தினமும் திருவல்லிக்கேணி கைது பண்ணணும். இது போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும். ஏற்கனவே உயர்நீதிமன்றம் அந்த சொல்லி தான் முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி கையெழுத்து போட அவர் வரலை. அவருடைய தம்பி அசோக் மட்டும் கையெழுத்து போட்டுருக்காப்புல. கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காரு, உடம்பு சரியில்லை எங்கள் அண்ணனுக்குன்னு இருக்காரு. அவர் ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் போய் நேரம் சேர்ந்துருப்பார். சரி, இன்றைக்கி தான் டிஸ்மிஸ் பண்ணது ஹைகோர்ட்டு. என்ன வந்திருக்கு கேஸு ஹைகோர்ட்டில் இன்றைக்கி வாதம் எப்படி நடந்தது? செந்தில் பாலாஜி சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, குற்றச்சாட்டு பொதுவாக இருக்குது. செந்தில் பாலாஜி மேலே எந்த குற்றச்சாட்டும் சொல்லலை, அதிகாரிகள் செஞ்ச தவறு தான் சொல்லியிருக்கு. அதற்கு எப்படி செந்தில் பாலாஜி பொறுப்பேற்க முடியும்னு வாதாடி இருக்காங்க செந்தில் பாலாஜி தரப்பில். போலீஸ் சைடில் என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை 100 கோடி அளவுக்கு அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அதிகாரிகள் காரணம். அதில் செந்தில் பாலாஜி தான் முதல்ல அக்யூஸ்டே அவரை விசாரிக்கணும். போலீஸில் கஸ்டடியில் வச்சு விசாரித்தா தான் உண்மை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்டிஸ் இளந்திரையன் அவர் தான் நல்ல ஜட்ஜு. அவர் படித்து பார்க்குறார். படித்து பார்த்துட்டு சொல்கிறார், இல்லை 100 கோடி அளவிற்கு அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டதற்கான முகாந்தாரம் இதில் இருக்குது. அப்போ அவரை காவல்துறை வச்சு விசாரிக்கணும். அப்போ தான் உண்மை வெளியில் வரும். அதனால் காவல்துறை இதை விசாரிக்கிறதுக்கு நான் அனுமதி கொடுக்கும் வகையில் முன்ஜாமீன் கேட்ட பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிட்டார். எப்படி இருக்கணும்? முன்ஜாமீன் டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு முன்ஜாமீன் அவங்க ஃபைல் பண்ணாலும் நீங்கள் கைது பண்ணலாம். முன்ஜாமீனில் என்ன முன்ஜாமீன் எத்தனையோ பேர் போடுவாங்க. ஆனால் போலீஸ் கைது பண்ணிட்டு போயிடுவான். சாதாரண யூடியூப் பேசினவனெல்லாம் ஆந்திரா இதில் போய் பெங்களூரில் கைது பண்ணுறீங்க, ஆந்திராவில் கைது பண்ணுறீங்க. இதெல்லாம் அவங்க ஆட்சியில் நடந்ததில்லை. அப்போ இவங்க இதில் 100 கோடி வரை அரசாங்கத்துக்கு நஷ்டமிழத்திருந்திருக்காங்க, நஷ்டத்தை இழைத்திருக்கிறார்.
ஒருவர் அவர் வந்து நீங்கள் கைது செய்வதற்கு இப்படி நீங்கள் பண்ணலாமா? இவ்வளவு வெளிப்படையாக பண்ணலாமா? ரகசியமாக வைத்து அவரை உடனே நைட்டோட நைட்டு வீட்டில் போய் தூக்க வேணாமா? அவரை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லை நேற்றே வந்து திருவடிக்கணியில் வந்த உடனே கைது பண்ணியிருக்கணும். நேற்றே கேட்டால் இன்னொரு கேஸு அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு. மேஜிஸ்ட்ரேட்டை போனால் மேஜிஸ்ட்ரேட் அந்த விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தால் மேஜிஸ்ட்ரேட் கொடுத்துக்க மாட்டார். இனி யாரும் ஜெயிலுக்கு போயிருப்பார் செந்தில் பாலாஜி. அதனால் சரி, செந்தில் பாலாஜி வந்து சுதாரிச்சுட்டு ஓடிட்டார். இப்போ பாருங்கள், இப்போ எங்கே ஓடினாலும் தெரியல. ஈடி ஏற்கனவே ஒன்றுக்கு போனார் செந்தில் பாலாஜி கைது பண்ணுறேன்னு உங்கள் ஈடி உள்ளே போகும்போது வீட்டு உள்ள அதில் எவ்வளோ ரகசியமாக வச்சுருந்தாங்க சொல்லுங்கள். ஈடி காலையில் வாக்கிங் போனதோட வீட்டில் வந்து பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு தூக்கி அன்னைக்கே கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் அன்றைக்கே ரிமாண்ட் பண்ணணுன்னாங்க. உடனே காவேரி ஆஸ்பத்திரியில் இந்த கூட்டம் எல்லா டெக்னிக்கும் தெரிஞ்சு வச்சுருப்பான். உலகத்தில் அயோக்கியத்தனம் பண்ணுறதுக்கான அத்தனை டெக்னிக்கும் தெரிஞ்சு வச்சுருப்பான். ஓடிட்டான். காவேரி ஆஸ்பத்திரியில் போய் 4 பிளாக் 5 பிளாக்குன்னு எத்தனை பிளாக்குன்னு இன்றைக்கி வர தெரியுமா? பிளாக்குன்னு சொன்னது உண்மையா? இவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆஸ்பத்திரி வச்சுக்கிட்டு அதில் இந்த மாதிரி அவங்க கட்சிக்காரங்களெல்லாம் காப்பாற்றுவதற்கு அந்த ஆஸ்பத்திரி உபயோகப்படுதுன்னா அந்த காவேரி ஆஸ்பத்திரிக்கு கொடுத்த அங்கீகாரத்தை நீங்கள் ரத்து பண்ணணும்ல. இந்த மாதிரி சமூக விரோதிகளுக்கெல்லாம் இதுக்கு அடைக்கலம் கொடுக்குதுன்னு. இப்போ பாருங்கள், நேராக போய் காவேரி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருப்பார். இப்போ இன்னொன்று என்னென்னா, ஹைகோர்ட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டான், தள்ளுபடி பண்ணிட்டாங்க. உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஃபைல் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் யார் வாதாடுறா? கபில் சிபல், 1 கோடி ரூபா வக்கீல். அவர் வாதாடுறார். அது யார்? ஏற்கனவே ஆழ்கொடர்பு மனுவில்னா அது பண்ணவர். இங்கே சுப்ரீம் கோர்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அது ஒரு பெரிய லாபியே இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் வக்கீல்கள் சங்க தலைவர் இருந்த கபில் சிபல், சுப்ரீம் கோர்ட்டு வக்கீல் சங்க தலைவர். அவருக்கு ஃபேஸ் வேல்யூ உண்டு. ஜட்ஜுங்க அவரை பார்த்தா பயப்படுவாங்க. அவரை பார்த்தா ஒரு சில ஆர்டர் கொடுப்பாங்க. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் உச்ச நீதிமன்றம் இதில் அவருக்கு ஆதரவாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முடியாதுன்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்குது. ஆதரவாக வரவும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இங்கே போய் கேஸை போடுவீங்க. வேறு என்ன கேஸை போடுவீங்க? இன்றைக்கி கொண்டு போய் லிஸ்ட்டு பண்ணி நாளைக்கே கொண்டு வராங்க, ஒரே நாள் சுப்ரீம் கோர்ட்டில். ஆக செந்தில் பாலாஜியை எப்படி கைது செய்யக்கூடாது, கைது செய்ய விட்டுவிடக்கூடாதுங்கிறத பண்ணும்போது நீங்கள் எவ்வளவு லாஜிக்காக பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு விஷயம். அதனால் செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்பது நல்ல செய்தியாக இருந்தாலும் அவரை கைது செய்வதில் கோட்டை விட்டு விட்டார்கள் இப்போ இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள். நாளை சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு எப்படியும் வரலாம். அவருக்கு ஆதரவாகவும் வரலாம், அவருக்கு எதிர்ப்பாகவும் வரலாம். ஆதரவாக வருவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. காரணம், கபில் சிபல் தன்னுடைய சங்கத் தலைவர் அப்படிங்கிற பதவியை வைத்து கொண்ட பல வழக்குகளில் சாதகமான ஆதரவாக வாங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்தீங்கன்னா பொன்முடிக்கு 10 வக்கீலை பிடிச்சான். பொன்முடிக்கு 3 வருஷமோ என்னமோ தண்டனை. ஆனால் பொன்முடி ஜெயிலுக்கு போகல. 10 கோடி ரூபாய் செலவு செஞ்சு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டாங்க. திருப்பி வந்து மந்திரியாக வந்து பதவி ஏற்றாங்க. 10 கோடி ரூபாய் செஞ்ச வேலை. அதனால் சுப்ரீம் கோர்ட்டில் இவங்களுக்கு வந்து லட்டு மாதிரி அதை உருவாக்கி கொடுத்துட்டாங்க. அந்த இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகளை சரியாக வேலை வாங்கலை. அவர்களை வச்சு அங்கே இது பண்ண ஜெயலலிதா 2001 அரெஸ்ட் பண்ணும்போது சொன்னாங்க, இந்த மேம்பாலத்தில் ஊழல் நடந்திருக்கு, புதிய செக்ரட்டேரியட் நடந்ததில் ஊழல் நடந்திருக்கு. அது அப்புறம் வந்தது 2001 வந்து மேம்பாலம் கட்டினதில் ஊழல். அந்த ஊழலை கை வச்சு அரெஸ்ட் பண்ணுறீங்க கருணாநிதியை. மிகவும் ரகசியமாக இருக்க வேண்டும். நடு இரவில் போய் கைது செய்யணும். அப்படி பிடிச்சாங்க. அதனால் செந்தில் பாலாஜியை கைது செய்து உள்ளே நிரந்தரமாக அடைப்பது தான் அவர் செய்த பாவங்களுக்கும் அவர் செய்த லஞ்சங்களுக்கும் ஒரு தீர்வானதாக விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்து இன்னொரு விஷயம், விஜய் அரசாங்கம் இன்னொரு அப்பீல் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். அது என்ன அப்பீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரூர் கூட்ட நெரிசலில் 42 பேர் செத்தாங்க. அதில் 30 பேருக்கு மேலே அவங்க வீட்டில் உள்ள ஒருத்தருக்கு, குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை கொடுத்துருக்காங்க.
அதை நம்ம ஹைகோர்ட்டு மதுரை ஹைகோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. செல்லாதுன்னீங்கன்னா அதில் நீங்கள் தலையிடவே கூடாது. கொள்கை முடிவு இல்லை. ஒருத்தர் செத்து போயிட்டான், அவனுக்கு அவங்க அரசாங்கத்தில் வேலை கொடுப்பது என்பது கொள்கை முடிவு. அதில் நீங்கள் தலையிட முடியாது. அது நிர்வாக முடிவு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷனில் நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க. அதை நாங்கள் கொண்டு போய் ஹைகோர்ட்டில் போடுவோம். அதில் என்ன போடுவாங்க? ஹீ வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு டியூ டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்னு போடுவாங்க. ஜட்ஜு பயப்படுவார். அப்பா நிர்வாக காரணமாகன்னு போட்டிருக்காங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு நான் எப்படி ஸ்டே கொடுக்க முடியும்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் நான் கொடுக்க முடியாதும்பாரு. அதே மாதிரி தான் இது வந்து கொள்கை முடிவு. கொள்கை முடிவில் கோர்ட்டில் தலையிடக்கூடாது. அப்புறம் அரசாங்கம் எதுக்கு இருக்குது? எல்லா கொள்கை முடிவில் நீங்கள் தலையிட்டிங்கன்னா அப்புறம் என்ன ஆகிறது? தனி மனித இதெல்லாம் பாதிக்குது அப்படின்னா தான் நீங்கள் பண்ணலாம். அவங்களுடைய சுதந்திரம் பாதிக்குது, அவங்களுடைய மற்ற இந்த பேச்சுரிமையை மீறுவதாக இருக்குது அப்படின்னு பல விஷயங்கள் வந்து தனி மனிதத்துக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஸ்டே கொடுக்கணும். அதனால் அந்த வழக்கு விஷயமாகவும் நாளை உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் வருகிறது. இது சாதகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நாளை வரக்கூடிய சுப்ரீம் கோர்ட் அப்பீல் 2 அப்பீலை தமிழ்நாடு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இல்லை, மிக மிக முக்கியமாக கவனித்து கொண்டு இருக்கிறது. எந்த மாதிரி தண்டனை, எந்த மாதிரி வரும், தீர்ப்பு வரும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கிடையே ஓடிட்டார் அப்போவே செந்தில் பாலாஜி. அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தாங்களான்னு தெரியல. நேரம் பண்ணை வீடுகளில் போய் ஒழிஞ்சிருப்பார். அதனால் அவரை கைது பண்ணுவது என்பது கஷ்டமான விஷயம். பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. ஸ்டாலின் போட்ட கேஸ் 14 இதில் வந்துக்கிட்டு 14 வாக்குச்சாவடிகளில் அந்த வாக்கு எந்திரத்தில் கோளாறு பண்ணிட்டாங்களாம். கொளத்தூர் தொகுதியில் இன்னவருக்கு வந்து நம்ம இன்னும் ஜெயிக்கலான்னு ஒரு எண்ணம் இருக்குன்னா, அப்போ இருக்கிறவங்க இழிச்சவாயனா மக்கள் தான் வெறுத்து உங்கள் சொந்த தொகுதியிலேயே ஓட்டு போட்டு விரட்டி விட்டுட்டானே, போக வேண்டியது தானே. ஏன்னா ஜனநாயக நாட்டில் மக்களுடைய சக்தி தான் பெருசு. அதான் ஓட்டு போட்டு தோக்கடிச்சிட்டானே 9,000 ஓட்டில். போய் வீட்டில் உட்கார வேண்டியது தானே. அதுக்கு என்ன கேஸை போட்டு அங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்கேருந்து தேர்தல் கமிஷனுக்கு வந்து இப்போ தேர்தல் கமிஷன் சரி அப்படின்னு மொத்தம் 14 வாக்குச்சாவடி, நேற்று 2 வாக்குச்சாவடி, இன்றைக்கி 2 வாக்கு, ஒரு நாளைக்கு 2 மொத்தம் 7 நாளைக்கு பார்க்க போகிறாங்க. நாடு பார்த்து முடிச்சுட்டு பேட்டியை கொடுத்துட்டாரு, கரெக்டாக தான் இருக்குன்ட்டு. போல்டு ஓட் முதல்ல காமிக்கும் பொழுது 100% சரியாக இருக்கின்றது. மோக் போல் நடைபெற்று வருகிறது. ப்ரிலிமினரி மோக் போலில் போட்ட வாக்குகள் எண்ணிக்கையை சரி பார்க்கும்போது அது 100% கரெக்டாக இருக்கிறது. இன்னும் ஒரு 4-5 நாள் வந்து மற்ற இதையும் பார்க்க போகிறாங்க, கரெக்டாக தான் இருக்கும். அது வாக்கு எந்திரத்தில் என்னத்தை நடக்கும்? அப்போ இதில் ஏதாச்சும் இவங்க முறைகேடு பண்ணி இது பண்ணலாமான்னு பண்ணியிருப்பாங்க. ஒன்றும் நடக்காது. வீட்டுக்கு போக வேண்டியதானே. அவருக்கு ஐடியா என்னென்னா, இப்போ இடைத்தேர்தல் வருதில்ல, அதில் நிற்க போகிறாராம். எந்த தொகுதியில் நிற்க போகிறாரு? திருச்சி கிழக்கு. கேஎன்ஏர் சொல்லிட்டார், லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைப்போம். கேஎன்ஏர் நான் பழைய கதையிலே இருக்கார். இப்போ அவர் நின்னாருன்னா அவர் தொகுதியில் ஜெயிக்க முடியாது. அதனால் மக்கள் மாறிட்டாங்க. தாவைக்கு ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப பேருக்கு இல்லாமல் இருந்தது. அப்படி ஓட்டு போட்டவர்கள் கூட இப்போதைக்கு மனநிலை மாறி இருக்காங்க. இப்போ எலெக்ஷன் வச்சா ஒரு சீட்டில் கூட டிஎம்கே ஜெயிக்க மாட்டான். அதனால் இப்போ என்ன வச்சுருக்காங்க, திருச்சி கிழக்கில் நிற்கலாமா. கேஎன்ஏர் சொல்லியிருக்காரு, என்கிட்ட விட்டுருங்க, யாரும் தலையிடக்கூடாது, அன்பில் மகேஷ் தலையிடக்கூடாது, நான் ஜெயிக்க வைக்கிறேங்கிறேன். இன்னொருத்தர் இன்னும் நான் விளைவிக்கிறேன், துறைமுகம் தொகுதி இதை நான் ராஜினாமா பண்ணுறேன், அங்கே நின்று ஜெயிங்க அப்படின்னு சேகர் பாபு சொல்கிறாங்க. அதனால் யோசிக்கிறாரு, துறைமுகமா இல்லை திருச்சி கிழக்கா, மற்றபடி எங்கே நின்னாலும் தோற்று போகும்ல, அது அவருக்கே தெரியும். இப்போ இவர் உதயநிதி என்ன பார்த்தாரு, நம்ம தான் இப்போ ஃபுல்லாக எதிர்கட்சி தலைவர், நம்ம நல்லா ஜாலியாக இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், அப்பாக்கார் வந்தால் நம்மளை டம்மி ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற சுயநலம் உதயநிதி ஸ்டாலின். இப்போ உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, அப்பா எங்கேயும் வேணாம்ப்பா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு அங்கே ஒரு இடைத்தேர்தலில் நிற்க விடாமல் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இதில் ஓபிஎஸ் இப்போ இந்த பக்கம் தூது விட்டுக்கிட்டு இருக்காராம் விஜய்க்கு.
நானும் உங்கள் கட்சிக்கு வந்துடுறேன், நானும் ராஜினாமா பண்ணிடுறேன், ஆனால் எனக்கே சீட்டு கொடுக்குறதா இருந்தால் இப்போ சொல்லுங்கள், நான் உங்கள் பக்கம் வந்து திரும்பி உங்கள் கட்சியில் நின்று ஜெயிச்சிடுறேன், எனக்கு மந்திரி கொடுங்க அப்படின்னா நான் வந்து ஒத்துக்கிறேன்னு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிஷன் இல்லாமல் வர்றதுனால தான் வாங்க, கண்டிஷன் போட்டிங்கன்னா இங்கே வராதுங்க, மந்திரினால் இப்போதைக்கு பேச முடியாது அப்படின்னா அது வேறு பேச்சுவார்த்தை மிக இதுவாக ரகசியமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. வைகோ என்ன சொல்கிறாரு, ஏய் நான் இருக்கிறவரை இந்த தாவை காட்சி அழிக்க முடியாது, ஆனால் உங்களுக்கு தெரியாது இதுக்கு நிறைய தடங்கள் பண்ணுவான், கெடுதல் பண்ணுவான், இதெல்லாம் மன்னிங்க, எந்த தடங்களை கெடுதலை பண்ணினாலும் கண்ணி வெடிகளை வைத்தால் அதை முன்னாலேயே நாங்கள் தகர்த்துருவோம், உங்களை காப்பாற்றுவோம், எல்லா சூழ்ச்சிகளிலும் இருந்து உங்களை காப்பாற்றுவோம், எல்லா தடைகளிலிருந்து மதிமுக உங்களை காப்பாற்றும். மதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கானே தெரியல, மொத்தத்தில் நின்னாங்கன்னா 100 ஓட்டு 200 ஓட்டு விழுவுமாங்கிறது சந்தேகம். ஆனால் பேசுகிறதுல மண்ணை வைகோ, அதனால் என்ன சொல்கிறாரு, கன்னி வழிகளை பார்த்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நல்ல விஷயந்தான், காட்சியை காப்பாற்றுவங்கிறதில்ல, ஆட்சியை வந்து கவுக்கிறேன்னு சொல்ல. ஆனால் வைகோக்கு என்ன சொல்கிறேன், அப்பாவும் பையனும் சேர்ந்து பெரிய பிளான் போட்டுருக்காங்க எப்படியாச்சும் கவுக்கணும்னு. அங்கே இருக்கக்கூடிய திமுக சர்க்கிளிருந்து உங்களுடைய ரகசிய தகவல்களை எடுங்க, என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத எடுத்து அந்த ரகசியங்களை எல்லாம் அந்த கண்ணிவெடிகளை எல்லாம் உடைப்பதற்கான ஆலோசனைகளை விஜய்க்கு கொடுங்க. அந்த திமுகவிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அது உளவுத்துறையே எடுத்துருவாங்க, ஆனால் உளவுத்துறை சரியாக செயல்படுகிறார்களா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் ஃபுல்லாக தெரியலை. நான் உளவுத்துறை எப்படி செயல்படுகிறேங்கிறத சொல்லிடுவேன். எனக்கு உளவுத்துறை இன்னும் முழு வீச்சோடு செயல்படவில்லை இந்த விஜய் ஆட்சியில் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உளவுத்துறை ஒழுங்காக செயல்பட்டு இருந்தால் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுருப்பீங்களா? நீங்களாச்சும் சொல்ல வேணாமா, செந்தில் பாலாஜி இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, வெளியிலேயே சொல்லாமல் நைட்டோடு நைட்டாக வீட்டில் போய் பிடிக்கணும், இல்லை இந்த திருவல்லிக்கேணியில் வரும்போதே பிடிக்கணும், போலீஸ் ஸ்டேஷனில் கைது போடுவதுன்னு சொல்லியிருக்கக்கூடாதா? அதனால் எதையும் சரியாக செய்யவில்லை. மதிமுக தன்னுடைய கடமையை சரியாக செய்வார்கள், என்னென்ன இடையூறுகளை அப்பனும் பையனும் கொடுக்க போகிறார்கள் என்பதை முன்கூட்டியே அறிந்து நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அவர் சொல்கிறான், உதயநிதி அப்பா நீங்கள் பாட்டுக்கு நிற்காதீங்க, எதிர்கட்சிகள்லாம் நம்ம கூட கூட்டணி இருந்தாங்க, அவன் பூரா இப்போ போயிட்டான், ஒரு கூட்டணி பலமும் இல்லை, இத்தனை கோடி செலவு செய்தாலும் நம்ம எந்த தொகுதியிலையும் தமிழ்நாடு அது இடைத்தேர்தல் வரக்கூடிய எந்த தொகுதியிலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காராம். அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கம் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 20 ரூபான்னு பாட்டு பண்ணார் விஜய். இந்த பயிலுங்க வந்து இந்த விஜய் ஆட்சி வந்தது 75 நாளும் பாட்டிலுக்கு 10 ரூபா தான் வாங்கிட்டு இருக்காங்க. 20 ரூபாயை விட்டாங்க. ஏன்னா முன்னாடி 20 ரூபா வாங்கி அதில் பாதி செந்தில் பாலாஜிக்கு போச்சு, இப்போ இவங்களே எடுத்துக்கிறாங்க. அப்போ எல்லோரும் அவங்கள திட்டினாங்க, டாஸ்மாக் ஊழியர்களை திட்டினார்கள். நான் தான் சப்போர்ட் பண்ணி சொன்னேன், அவங்க பிரச்சனை என்னன்னு பாருங்கள், ஏன் 10 ரூபா 20 ரூபா வாங்குறாங்கிறத பாருங்கள். நிர்வாக செலவுகள் எல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க, அது டாஸ்மாக் நிறுவனம் கொடுக்குறதில்ல. சம்பளம் அவங்களுக்கு 10,000 ரூபா, அவங்களுக்கு லீவுங்கிறதே இல்லை, காலையில் இருந்து நைட்டு 10 மணி வரை டியூட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரி பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ முதல்ல வந்து ஒரு சில விஷயத்தை சரி பண்ணிட்டாங்க. நிர்வாக செலவுகளை பூரா இனி அரசாங்கமே ஏற்கணுட்டாங்க டாஸ்மாக் சம்மந்தப்பட்டது. அதனால் அவங்க அசோசியேஷன்லேருந்து இப்போ கூட்டம் போட்டு அப்பா நிர்வாக செலவெல்லாம் அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க, இனி எம்ஆர்பி ரேட்டுக்கே டாஸ்மாக் விற்க போகிறோம்ட்டாங்க. அப்போ நம்ம குடிமகன்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி, இனிமேல் 10 ரூபா 20 ரூபா இதெல்லாம் கிடையாது, சரி பண்ணி விட்டார்கள் அப்படிங்கிறது நல்ல செய்தி தான். ஆனால் இன்னும் நமக்கு நீங்கள் இந்த 10 ரூபா 20 ரூபாயே பார்க்குறீங்களே, டிஆர் பாலு இதில் நீங்கள் வாங்காதீங்க, டிஆர் பாலு சாராய கம்பெனியில் 1 பைசா வாங்காதீங்க, ஜெகத் ரட்சகன் சாராய கம்பெனியில் 1 பாட்டில் கூட வாங்காதீங்க. ஜெகத் ரட்சகன் இதற்காகத்தான் அவர் மகனை தாவைக்கால இணைவதற்கு அனுப்பி இருக்கிறார், அவரும் கட்சியில் வந்து சேர்ந்துட்டார். இப்போ கேட்டால் எங்கள் அப்பா கம்பெனியில் வாங்க பாரு, அவ்வளோ பேர்த்தையும் கனிமொழி இவங்க டிஎம்கேவோட ஒரு கம்பெனி இருக்குது, மொத்தம்னா நிறைய கம்பெனி,
டிஆர் பாலு கம்பெனி, ஜெகத்லட்சுமி கம்பெனி, அவ்வளோ பேர்த்தையும் துரத்தி விட்டுட்டு புதிதாக கம்பெனியில் வந்து டாஸ்மாக் சரக்குகளை வாங்குங்கள். அதை வாங்கினா தான் டாஸ்மாகில் சரியான சரக்கு கிடைக்கும். வெறும் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு முற்றுப்புள்ளி வைத்தா போதாது. அடுத்தது பார். இந்த பாரை பூரா செந்தில் பாலாஜி பினாமி பேரில் வச்சுருந்தார். புது லைசன்ஸை கொடுக்காதீங்க. பாரை பூரா அரசாங்கத்துக்கே எடுங்க. பார் வரக்கூடிய வருமானமெல்லாம் உங்களுக்கு வரும். அப்போ இன்னும் வருமானம் அதிகம் வரும். அதுக்கு பிறகு மொத்தம் 5000 கடைகள் 7000 கடைகள் இருக்குதுன்னு ஒரு செய்தி வருது. ஆனால் 4000 கடை தான் இவன் காமிக்கிறான். மீதி 2000 3000 கடையில் வரக்கூடிய வருமானத்தை இவர்கள் எடுத்து கொண்டிருந்தார்கள். அதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க. முதல்ல மொத்த எல்லா கடையும் இதில் கொண்டு வாங்க. இதனுடைய வருமானம் எவ்வளவு கடை? ஆக இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா மாதம் 50,000 கோடி, வருஷத்துக்கு 50,000 கோடி வரை வந்து டாஸ்மாக்லேருந்து பணம் வரும். அப்போ என்ன ஆகும்? இப்போ கடன் வாங்குறீங்கல்ல, அந்த கடனை வாங்காமல் சரி பண்ணலாம். இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் வெறும் இவர் தலைமையில் கமிட்டியை வச்சா மட்டும் போதாது. மாட்டேக் சிங்கின்ற தலைமையில் கமிட்டி அமைக்கிறீங்க, அதெல்லாம் பத்தாது. அதெல்லாம் அவர்கள் வந்து அது சொல்லிட்டு போயிடுவாங்க. டாஸ்மாகில் வரக்கூடிய அத்தனை வருமானத்தையும் அரசாங்கத்துக்கு கொண்டு வந்து விட்டார். இன்னும் எவ்வளவோ வந்து வந்து லாபத்தை தொகையை அரசாங்கம் ஈட்ட முடியும். கள்ளச்சரக்கை விற்காதீங்க. கள்ளச்சாராயத்தை வந்து டாஸ்மாக் சங்கத்தில் டாஸ்மாக் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஊழியர்களும் உடந்தை. கள்ளச்சாராயத்தை உள்ளேயே விடாதீங்க, உள்ளேயே விற்க வைக்காதீங்க. இதையெல்லாம் சரியாக கண்காணியுங்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட டாஸ்மாக் விஷயத்தில் நம்முடைய அடுத்த கட்ட கருத்து. தமிழ்நாட்டில் இந்த காவேரி நின்று அப்பாவும் பையனும் சேர்ந்துக்கிட்டு இப்போ போராட்டம் பண்ணுறாங்க. எங்கே? தஞ்சாவூரில் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் 2 பேரும் போராட்டம். என்னென்னு கேட்டிங்கன்னா, காவேரியில் தண்ணி திறந்து விடணுமா? அவங்க ஆட்சியில் இருக்கும்போது வாயவே திறக்கல அப்பாவும் பையனும். இப்போ போய் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த தஞ்சாவூர் விவசாயிகள்கிட்ட போய் போராட்டம் பண்ணுறாங்க. மேகதூது அணையில் இவர் எதுவும் உருப்படியாக செய்யலைங்கிறாங்க. இன்றைக்கி என்ன ஆச்சு? காவேரி நதிநீர் அணையாக ஆணையிட்டுருச்சு. 3500 கன நீர் டெய்லி திறந்து விடு, 15 நாளைக்கு திறந்து விடுங்கன்னு இருக்குது அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க. அதனால் இந்த ஆர்டரை செயல்படுத்தலைன்னா சுப்ரீம் கோர்ட்டு போகணும். அதுதான் கரெக்டான நடைமுறை. அது செஞ்சுருக்காங்க, வெளியில் சொல்லலை. சில விஷயங்களை வெளியில் சொல்லணும். அதில் விஜய் அரசாங்கம் இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம், நதிநீர் ஆணையத்தை அணுகியிருக்கிறோம், அங்கேருந்து அது உத்தரவு வரும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கணும். நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அப்பாவும் பையனும் அங்கே தஞ்சாவூரில் போய் நின்று இருக்க மாட்டாங்க. இப்போ அப்பாவும் பையனும் இங்கே போராட்டம் பண்ணுறாங்க. இது சரியான அணுகுமுறை. காவேரி நதிநீர் ஆணையம் கொடுத்த ஆணை 3500 கன நீர் 15 வருஷம் 15 நாளைக்கு கரெக்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, காவேரி நதிநீரில் பற்றாக்குறை வரும்போது எவ்வளவு டிஎம்சி கொடுக்கணும்னு காவேரி நதிநீர் ஆணையத்தில் வந்து டைரக்ஷன் இருக்குது. நல்ல நிறைய தண்ணி வரும்போது எத்தனை டிஎம்சி கொடுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. மேகதூதனை பூரா இவங்க அப்பனும் பையனும் சேர்ந்து ஃப்ராடு பண்ணுறாங்க. இதை பற்றி மேகதூதனை பற்றி வாய் திறக்காத துறைமுறையாக ஃப்ராடு பண்ணிவிட்டு இப்போ மேகதூதனைன்னு குதிக்கிறாங்க. கேட்டால் எங்கள் ஆட்சி இருக்கும்போது இவங்க ஆட்சி இருக்கும்போதும் ஒன்றும் செய்யலையா, இப்போ மறுபடியும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தனையும் கடைந்தெடுத்த பொய், அப்பனும் மகனும் சொல்லக்கூடிய பொய் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்துக்குங்க. காவேரி நதி நீர் சரியான பாதையில் தான் போய் கொண்டிருக்கிறதுங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன வந்து புதுசாக இன்றைக்கி 2 கம்பெனியோட கையெழுத்து போட்டிருக்காங்க. 425 கோடியில் பெரிய லீடிங் கம்பெனி எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரான். அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்களாம் கம்பெனிங்கெல்லாம். தமிழ்நாட்டில் ஒரு பைசா வாங்கிறது இல்லை. காரணம், ஸ்டாலின் இருக்கும்போது 30%, 40%. இந்த முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு குடும்பத்தோட ஒவ்வொரு ஊராக போவார். ஜெர்மன் போவார். கேட்டால் அங்கே போயிட்டு நான் வந்து இதில் போனேன், அமெரிக்காவுக்கு முதலீடுகளை ஈர்க்க. அமெரிக்காவில் போட்டு போய் டிரைவர் இல்லாத காரை ஓட்டிக்கிட்டு போனார். இவரே சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போனார். முதலீடுகளை ஈர்க்கமாக போனாங்க. ஊரை சுற்றி பார்க்க போனாங்க. இப்போ ஒரு நாட்டுக்கும் போகல, ஒரு பைசா செலவு இல்லை. கம்பெனிகளாக தேடி வந்து இதுக்கு வந்து முக்கியமான 425 கோடி முதலீடுகளை இங்கே போட்டுருக்கான் செலவு இல்லாமல். அப்படிங்கிறது வரவேற்கக்கூடிய விஷயம். 2200 பேருக்கு மேலே வேலை கிடைக்கும். வேலைங்கிறத விட வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய கம்பெனிகளின் முதலீடு
தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா அது வந்து நமது பொருளாதாரத்துக்கும் பெரிதளவு உதவிகரமாக இருக்கும், தமிழ்நாட்டு பொருளாதாரத்துக்கு அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்த செய்தி, வந்தே மாதரம் பாடலை அவமதிச்சிங்கன்னா சிறை தண்டனைன்னு இன்றைக்கி மசோதா நிறைவேறிச்சு. இந்த பயலுக்காகவே, இந்த திமுக காரனுக்காகவே போட்ட இந்த மசோதா பார்லிமெண்ட்டில் இந்த மசோதாவை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்தே மாதரம்னா இவங்க என்னத்தை பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, வந்தே மாதரம்னா ஏதோ இன்னொரு நாட்டு பாடல், இன்னொரு தேசத்தோட பாடல், இங்கே நம்ம இதுங்களில் வந்துக்கிட்டு விழாக்களில் பாடுறான்னு சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். இந்த வந்தே மாதரங்கிறது என்ன, நம்ம நாட்டோட பாடல், இந்திய நாட்டோட பாடல், அது என்னமோ வேறுமொழி பாடலா? அதனால் இப்போ என்ன பண்ணாங்க, இவங்களுக்காகவே அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அவமதிச்சு இன்னும் உள்ள திருப்பி வேண்டான்ட்டாங்க. இப்போ வாயை திறங்க, கனிமொழி தான் வாயை திறக்கும். இன்றைக்கி போய் இதில் கனிமொழி வாயை திறந்துருக்கு எங்கே இதில் நாடாளுமன்றத்தில் ஒரே கத்து கனிமொழி. எப்படி வந்து இவங்க இப்போ அந்த சட்டத்தை கொண்டு வரலாம், சட்டத்தை கொண்டு வந்துடலாம்னா சட்டத்தை சினிமா பாட சொல்கிறாங்க. அது மத்திய அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விழாக்களாக இருந்தால் நாங்கள் பாடிக்கிறோங்கிறாங்க. உங்கள் சம்மந்தப்பட்ட விழாக்களாக இருந்தால் நீங்கள் பாடிக்கங்க, எந்த பாட்டவையோ பாடிக்கங்கிறாங்க. தமிழ் தாய் வாழ்த்து பாடணும், நானும் ஒரு தமிழன் தான், ஆனால் இந்தியன் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கணும். வந்தே மாதரம் என்ன இந்த பாடலா, அந்நிய நாட்டு பாடலா? அதனால் வந்தே மாதரம் பாடலை முதலில் பாட வேண்டும், அடுத்து ஜனகணமனை பாடணும், அடுத்து தமிழ் தாய் வாழ்த்து. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம் நடத்தும் விழாக்களுக்கு மட்டும் பொருந்தும், இந்தியாவில் பூராமே அப்படின்னு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு விழா நடத்துதுன்னா உங்கள் இஷ்டம்ப்பா, நீங்கள் எந்த பாடலும் போட்டுக்கோங்க அப்படின்னு தான் இந்த சட்டம் வந்திருக்கு. இதுக்கு குதிச்சிருக்காங்க கனிமொழி. அதனால் கனிமொழி குதிச்சதை பற்றி கவலைப்படல. வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வந்தே மாதரத்தை இழிவுபடுத்தியவர்களுக்கு சிறை தண்டனை என்ற மத்திய அரசின் சட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த பிரிவினைவாத கூட்டம் நாட்டுக்கே சுதந்திரம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லிய கூட்டம், சுதந்திர தினத்தன்று கருப்பு கொடி வீட்டில் ஏற்றிய கருப்பு சட்டைக்காரர்களின் கூட்டம். பூரா மனுஷனாகவே அவனை மதிக்கலாம். அப்படி சுற்றிக்கிட்டு தெரிஞ்சாங்க. செவத்தில் பெயிண்ட் அடித்து, செவத்தில் பெயிண்டில் எழுதிக்கிட்டு, கருப்பு சட்டையை போட்டுட்டு, ஒரு கருப்பு சட்டையை மட்டும் கையில் வச்சுட்டு போட்ட குரூப்பு இன்றைக்கி உலகம் பூரா முதலீடுகளை வந்து இப்போ போட்டு வச்சுருக்காங்க கம்பெனிகளில். அவர்களுக்கு சரியான பாடம் கற்பிக்கும் வகையில் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருப்பதற்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மத்திய அரசாங்கத்திற்கு. இத்துடன் இன்றைய அரசியல் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.